ஹாசினியோட அம்மா சகுந்தலா எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கலங்க மாட்டாங்க. லாஜிக்காக எதிர்பார்ப்பாங்க. குடி கிடைச்சதுமே வார்த்தைகளை வாளா யூஸ் பண்ணி விஷயத்தை தனக்கு சாதகமா மாத்திக்குவாங்க. ஹாசினியோட அப்பா வெங்கட்ரமணன் 100 ஏக்கர்ல ஆர்கானிக் ஃபுட் விளைவிக்கிற லேண்ட்லார்டு. வெங்கட்ரமணனுக்கு சுருட்டு பிடிக்கிற பழக்கம் கூட இருக்கு. ஆனா இப்ப சுருட்டு பிடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டு முகர்ந்து பார்த்து சந்தோஷப்படுவாரு. ஃபேமிலின்னா பிரச்சனை இல்லாம இருக்காதுல்ல. அப்படி வரும்போதெல்லாம் ஹோம் தியேட்டருக்குள்ள போயிட்டு கதவை பூட்டிட்டு தனியா உட்காந்துருப்பாரு. இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு மனைவி சகுந்தலாவும் உள்ள வந்திருக்காங்க. என்ன கேட்டா? நல்லா படிக்கிற, காலேஜுக்கு அனுப்புங்கன்னு தானே கேட்டா? அதான் வேணாம். உங்களுக்கு உதவியா இருப்பேன்னு சொல்றாள்ல. அவசியம் இல்ல. அவளோட உதவி எனக்கு தேவையே இல்ல. இதோ இப்படியே இருந்தா போதும், வேற எதுவும் வேணாம். அவ கேட்டதுல எனக்கு எதுவும் தப்பா தோணலைங்க. ஆனா எனக்கு தோணுது. குழந்தைங்களை படிக்க சொன்னா வேண்டான்னு பிடிவாதமா இருப்பாங்க. ஆனா நான் படிக்கிறேன்னு கேட்டா எப்படியாவது படிக்க வைக்கணுமே தவிர நீங்க வேண்டான்னு பிடிவாதமா இருக்கீங்களே. நீங்க சரியான பைத்தியங்க. ஆமா, நான் பைத்தியம்தான். அவனா எனக்கு பைத்தியம்தான். அவளை தோள் மேல தூக்கி படுத்திருக்கோம்ல, அதனாலதான். அப்படி இருக்கும்போது ஓன்னு சொல்றதை விட்டுட்டு எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு அவளை பிஜிக்கு படிக்க வைக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அது அதோட நிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி, பப்பு, அங்க யாராவது ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணிட்டா அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. வாழ்வோ சாவோ அவன் கூட தான். நீங்க வேண்டான்னு சொன்னா அவன் கூட ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொன்னா அதான் உங்க பயமா?